எல்லாருக்குமே தெரிஞ்ச கதைனாலும் இது எடுத்த விதம் வந்து ரொம்பவும் நல்லா இருந்தது. எல்லாமே ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்குற மாதிரி இருந்தது ஒவ்வொரு சீனும். ஸோ பெண்ணியம்னா என்ன, எது பெண்ணியம் அப்படிங்கிறத கிளைமேக்ஸில் அழகாக புரிய வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு விட்டு கொடுக்குறதுல தான் ஒரு வாழ்க்கை இருக்குது. ஸோ எதுக்கு எடுத்தாலும் முரண்பாடு இருந்துக்கிட்டே இருந்தால் அந்த வாழ்க்கை நல்லா இருக்காது அப்படிங்கிறத ரொம்ப கதையாகவும் காட்சிகளாகவும் புரிய வச்சாங்க. அதுக்கு பாராட்டணும். அதுவும் இல்லாமல் வந்து இதில் நடித்த நடிகர்கள் தேர்வு ரொம்ப நல்லா இருந்தது. ரியோராஜ் ஆகட்டும், மாளவிகா ஆகட்டும், ஷீலா ராஜ்குமார் ஆகட்டும், விக்னேஷ்காந்த் நல்லா ரோல் பண்ணியிருக்காரு. அவருக்கு ஸ்பேஸ் அதிகமாக இருந்தது இந்த படத்தில். ஸோ இது படம் பார்த்திங்கன்னா பாதி ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற மாதிரி இருக்கும், மீதி ஃபுல்லாகவே கோட் ட்ராமா தான். ஸோ ரெண்டுமே அட்டகாசமாக பண்ணியிருந்தாங்க. படத்தில் வரக்கூடிய பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும், பாடல்களும் அங்கங்கே படத்தை தாங்கி பிடிச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜென்சன், அவரும் இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. அவரும் ஒரு அட்வொகேட்டு. ஸோ அவர் வர சீன்ஸுமே ரசிக்கும்படியாக இருக்குது, அங்கங்கே சிரிக்க வைக்கிறாரு. ஸோ படத்தில் உள்ள வசனங்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டிஃபிஷியலாக இல்லாமல் நேச்சுரலாக என்ன ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்குமோ அந்த மாதிரி எழுதியிருந்தாங்க. ஸோ அதுலேயும் பாராட்டலாம் இயக்குனரை. மற்றபடி பெரிய குறைகளெல்லாம் அந்த படத்தில் இல்லை. படத்துக்கு லெங்க்த்தும் கம்மி தான், 2 மணி நேரம் தான் படமே. ஆனால் என்ன பிரச்சனைனா இந்த சீன் அடுத்தது தான் வரப்போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். அதுதான்